மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். இன்றைக்கி ரோட்டரி மாவட்ட முன்னாள் ஆளுநர் ஆறுமுக பாண்டியன் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு நிவாரணத் தொகை வழங்கியிருக்காங்க. ஸோ படிப்பு செலவுக்காக போலியோவால் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வழங்கியிருக்காங்க. இது குறித்து அவங்க நம்மக்கிட்ட இருக்கிறாங்க, நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் ஒரு மாற்றுத்திறனாளி, 2 பெண்கள் இருக்குது எனக்கு. இந்த மாதிரி படிப்பு செலவுக்காண்டி இந்த ஆறுமுக பாண்டியனுக்காண்டி வாங்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி 2 பெண்கள். நான் ஒரு பஞ்சர் கடை வச்சுருக்கேன். இந்த மாதிரி என்னுடைய பொருள் வெள்ளத்தில் எல்லாமே யாருக்குன்னே முங்கி போயிட்டு நானுடைய பிழைச்சதே வாழ்வாதாரம். ஒரு தனிப்பட்ட மேலே ஒரு ஆள் என்னை காப்பாற்றினாங்க, எங்கள் குடும்பத்தையும் அவங்க தான் காப்பாற்றினாங்க. அதனால் இந்த மாதிரி ரொம்ப நன்றி. நம்மளுடைய ரோட்டரி மாவட்ட முன்னாள் ஆளுநர் ஆறுமுக பாண்டியன் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு இன்றைக்கி உதவி செஞ்சுருக்கிறாங்க. அவங்க நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. அவங்களுக்கு 5000 ரொக்க தொகையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அவங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எல்லாமே வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி இவங்க உதவி செஞ்சுருக்காங்க. இது குறித்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என் பேர் கிருஷ்ணன். மாஸ்டர் இருக்கேன், சமையல் மாஸ்டர் இருக்கேன். ஐயாவை ஏற்கனவே தெரியும். அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்லாம் போய் என்ன செய்வேன். ரெண்டாவது எங்களுக்கு நாங்கள் இருக்கிறப்பறம் இந்த நெல்லை சங்கி சேவை பக்கத்தில் அம்மாவும் நம்ம பக்கம் இருக்கோம். எங்கள் ஆழ்வாதாரம் ரொம்ப சட்டைகள் வேஷ்டிகள் எல்லாமே வீட்டில் பல சாமான்லாம் போயிடுது. ஐயா ஐயா வேஷ்டியும் தான் அவங்கள்ட்ட கேட்டோம். கேட்டதுக்கு அவங்க மனம் ஒரு 5000 கொடுத்து சட்டு வேட்டிலாம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு ஒரு 2 மாதத்துக்கு சமையல் சாப்பாட்டுக்கு ஓடும். ஐயா எப்போ பார்த்தாலும் என்ன செஞ்சிட்ருக்காங்க. அவங்க குடும்பம் எல்லோரும் சேஃபாக இருக்க வாழ்வோம். நாங்கள் மனசார வேண்டிக்கிறோம். வணக்கம். நம்மளுடைய ரோட்டரி மாவட்ட முன்னாள் ஆளுநர் ஆறுமுக பாண்டியன் அண்ணாச்சி இன்றைக்கி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காக வாழ்வாதாரத்திற்கான ஏற்பாடுக்கான ஒரு பணத்தொகையை கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுடைய முன்னாள் ஆளுநர் ஆறுமுக பாண்டியன் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம்மா, தினதரணிக்கு வணக்கம். இங்கே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு சேவை செய்ததை உடனுக்குடன் தெரியப்படுத்தி அதன் மூலமாக ரோட்டரியிலேருந்து எங்களுக்கு நிறைய வேறு பொருட்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதன் ஒரு முகமாகத்தான் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே 3 நாளாக ஊரில் இல்லை, கல்கட்டா போயிருந்தேன். கல்கட்டாவில் போய் அங்கே ராஜ்பவனில் தங்கியிருந்து அங்கே 1000 அந்த ராஜ்பவனில் 1000 கல்யாணம் நடத்த போகிறோம். ராஜ்பவனில் வச்சு கவர்னர் கூட, இன்டர்நேஷ்னல் பிரசிடெண்ட் கூட போயிருந்தேன். நேற்று நைட்டு தான் வந்தேன். அந்த நேரத்தில் எங்கள் கிளப்லேருந்து PKS அவர்கள் தலைமையில் நிறைய நிவாரண உதவிகள் எல்லா ஊருக்கும் சென்று நான் பார்த்த முதல் சென்று பார்த்த இடங்களுக்கு எல்லாம் அவர்கள் செய்து கொடுத்துருக்கிறார்கள். அந்த பெங்களூர்லேருந்து வந்தவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு அது சரியான நபர்களுக்கு சென்றடைந்ததுக்கு சந்தோஷப்பட்டு மேலும் ஒரு 10 கறவை மாடுகள் வாங்கி கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார்கள். அதில் பாதி பணம் நான் போடுதேன், பாதி பணம் அங்கே பெங்களூர் ஒல்சூர் கிளப்லேருந்து போடுவாங்க. இன்றைக்கி காலையில் நான் வந்ததுமே எங்கள் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தார். நான் 3 நாளாக உங்களை தேடுதேன் அப்படின்னு சொன்னார். என்னென்ன ஏறி வாங்க ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொன்னேன். ஒரு துண்டு வேணும்னு கேட்டார். என்னென்ன துண்டு கூட இல்லை வீட்டிலன்னாரு. உடனே நான் அவருக்கு நிறைய துணிமணிகள் கொடுத்து என் வேட்டி, டிஷர்ட்டு, நிறைய துண்டு எல்லாம் கொடுத்தேன். திரும்ப ஆஃபீஸுக்கு வர சொன்னேன். பார்த்தா அவர் ஒரு சமையல்காரரான், பாவம். அவர் வீட்டில் எதுவுமே இல்லை. அவருக்கு ஒரு 5000 கொடுத்தோம். அதுக்கடுத்தால இன்னொரு காலையில் என்னோட வேலை பார்க்கக்கூடிய இன்னொருத்தன் இப்படி ஒரு ஆள், அவருக்கு வீடே இல்லை, கடை வச்சுருந்தார். கடை பூரா போயிட்டு 2 பொம்பளை பிள்ளை இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னேன். ஆனால் எனக்கு பார்த்தாலே கண்ணீர் வந்துட்டு, நான் அந்த ஆள் வரும்போது மேலே பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவர் தவந்து வந்துக்கிட்டு இருந்தார். போலியோ அட்டாக்டு பர்சன். பொண்டாட்டி 2 பிள்ளைகளும் இருக்குது. அவருக்கு 10000 கொடுத்தேன். அதுபோக இன்னைக்கு இன்னும் ஒரு ஆளுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. அவர் வரலை. அதனால் இன்றைக்கி இத்தனை சர்வீஸ் பண்ணியிருக்கோம். இது மற்றும் தொடரும், நாளைக்கும் தொடரும். நாளைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து நான் ஒரு பெண்ணை நான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அது எனக்கே தெரியாது. இப்போ அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியலை, 2வது வருஷம் ஃபீஸ் கட்ட முடியலை. அதுக்காக 45000 கேட்டிருக்காங்க. அது நாளைக்கு கொடுக்க போகிறோம். அவங்க லெட்டரே அனுப்பியிருக்காங்க. அதுபோல் மேலப்பாளையத்தில் ஒரு ஏரியாவில் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அங்கே சமூக ஆர்வலர் ஒருவங்க அனிதான்னு வந்தாங்க.
அவங்க எங்கள் ஏரியாவில் உள்ள மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு விரித்து படுக்கக்கூட ஒன்றும் இல்லை அப்படின்னு கேட்டாங்க. அதுக்காண்டி ஒரு 50 பெட்ஷீட் கொடுத்தோம். இன்னும் எங்கக்கிட்ட பெட்ஷீட் இருக்குது, இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் ரீஹாபிலிட்டேஷன் சென்டரும் வச்சுருக்கோம், பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொடுக்க பணம் பூரா என் சொந்த பணத்துலேருந்து தான் கொடுக்கேன். மற்ற பொருட்கள்லாம் இந்த ரோட்டரி மக்கள்கிட்டருந்து மற்ற ஏரியாவிலேருந்துலாம் வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் வரும் கண்டிப்பாக. நாங்கள் எங்கெங்கே போய் ஆய்வு செய்து கரெக்டாக யார் யார் கஷ்டப்படுறாங்களோ, யார் யாருக்கு இமீடியட்டாக உதவியோ அவர்களுக்கு கொடுக்கும். அதனால் யாருமோ எங்கிட்ட வந்து வாங்கிட்டு போயிட்டு நாங்கள் இடத்துக்கு கோல் சென்றடையும். அதனால் அந்த ஏரியாவில் உள்ளவங்களை போய் பார்த்து பண்ணுறோம். அதுவும் போக இந்த புதுக்குடி கிராமத்தில் தான் அன்றைக்கி வந்து இப்போ சென்னையிலேருந்து வந்த ட்ரெயின்காரங்களை அவங்க ஒரு கோயிலில் வச்சு அவங்க நல்லா பராமரித்தாங்க. அதனால் அவங்களுக்கு நன்றி கடனுக்காக அவங்க ஊரில் போய் அந்த கோயிலுக்கு ஒரு பூஜையும் பண்ணி அவர்களுக்கும் பெட்ஷீட்டும் இனிப்பும் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிலோ 1/2 கிலோ ஸ்வீட்டும் அத்தனை இந்த ஊரில் இருக்க அவ்வளோ வரைக்கும் கொடுக்கணும்னு நினைக்கும். இது ஏன்னா சேவை செய்தவர்களை பாராட்டினா தான் மற்றவங்களுக்கும் உலகத்துக்கும் தெரியும். அதுபோக சேவை செய்தவர்களுக்கும் அது ஒரு உன்னதமாக இருக்கும். அந்த சென்னையில் போய் அவங்கெல்லாம் கதறி அழுது இவங்க ஹெல்ப் பண்ணதை நான் வீடியோவில் பார்த்தேன். அதனால் இன்னும் நிறைய பேரிடர் நடந்துக்கிட்டு இருக்குது. இதன் மூலம் எல்லா ரோட்டரி சங்கத்துக்கும் நான் சென்னையில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ரோட்டரி சங்கத்துங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறது, உங்களால் முடிந்த உதவி எதுவாக இருந்தாலும் அட் எனி டைம் யூ கேன் கால் அஸ். திருப்பூர்லேருந்து இந்த பனியெல்லாம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க, டிஷர்ட்டு. அதுபோக இந்த முக்கியமாக தேவைப்படுறது லுங்கி, டிஷர்ட்டு, நைட்டி, பெட்ஷீட். ஏன்னா சாப்பாட்டுக்கு வாழ்வாதாரம் அவங்களுக்கு ஏற்கனவே கிடச்சிட்டு இல்லாட்டிலும் கொடுப்போம். இது உடுக்க உடை இல்லை, அது வீடு கட்டி கொடுக்க போகிறோம். ஒரு வீடு ஒரு ஒரு மேலப்பாளையத்தில் இதற்கு முன்னால் பெய்த மழையில் விழுந்த வீட்டை கட்டி இப்போ முடியும் நிலையில் இருக்குது. அது ஒரு 3 லட்ச ரூபா செலவழித்து அந்த வீடை கட்டி கொடுத்துருக்கோம். அதனால் இன்னும் நான் இதோட இந்த தினதரணி வாயிலாக அனைத்து ரொட்டேரியன்களுக்கும் சொல்லிக்கொள்ள வேண்டுமென்றால், பணம் படைத்தவர்கள் இருக்கக்கூடிய ரோட்டரியில் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். அதாவது கொரோனான்னு அனௌன்ஸ் பண்ணதும் ஆர்டினரி ரொட்டேரியன் ஃப்ரம் டெல்லி பிரசிடெண்ட்டாக ஆகலை, ஒன்றும் ஆகலை. எவ்வளோ கொடுத்தாரு தெரியுமா? 100 கோடி ரூபா கொடுத்தாரு. பெங்களூர்லேருந்து ஒருத்தர் ரவீந்திரன் ஒருத்தர் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் 100 கோடி கொடுத்தார். சொல்லப்போனால் கொரோனா டயத்தில் மேக்ஸிமம் 1500 கோடி டாட்டா கொடுத்துருந்தாரு. நாங்கள் அக்குமுலேட்டடாக பண்ணி கொடுத்ததை பார்த்தா மோர் தென் 2000 crore. அவர் 1500 கோடி கொடுத்தாரு. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கொடுத்தது 2000 கோடிக்கு மேலே. திருநெல்வேலிக்கு மாத்திரம் 1.45 crore ஒரே நாளில் கொடுத்தோம். கலெக்டர் இதோட நெல்லை மாவட்டம் வந்து தன்னிறைவு பெற்று விட்டதுன்னு சொன்னார். அதனால் கண்டிப்பாக நாங்கள் மற்றும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய அருமை மருமகன் என் பக்கத்தில் இருக்கார் ரமேஷ். அவர் வந்து உண்மையால் யார் யாருக்கு உதவி தேவையோ அவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்து சொல்லுதாங்க. நான் இங்கே தான் இருக்கேன், கரெக்டாக யார் யாருக்கு உதவி தேவையோ அதெல்லாம் வந்து சொல்லுதாங்க. அதை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னுடன் நான் இல்லாத நேரத்தில் இதையெல்லாம் எடுத்து செஞ்சது என்னுடைய அருமை தம்பி PK சரவணன் தான். அதுபோக இங்கே தினகரன் டிவியில் இருக்கக்கூடிய ராமலிங்கம், பானுமதி, இவங்கெல்லாம் இதை கரெக்டாக எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு சென்றடைந்து தான் இந்த இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. மற்றும் ஒரு முறை தினகரனுக்கும் நன்றி கூறி, எல்லோரும் கண்டிப்பாக உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இது வந்து பாதிக்கப்பட்டோர் நிறைய இருக்கிறாங்க. அதாவது ரிலீஃப் ஒரே நாளில் கொடுக்க ரிலீஃப் இல்லை. ஏதாவது வந்து நடந்துட்டு அப்படின்னா ஒரு நாளில் ரூபா கொடுத்தா திரும்ப சரியாகிட்டு அப்படின்னா இல்லை. வாழ்வாதாரத்தில் ஒன்றுமே இல்லை. அவங்கக்கிட்ட கடை வச்சுருந்தவங்ககிட்ட கடை இல்லை, வீடு வச்சவங்ககிட்ட வீடு இல்லை. எங்கே போவான்னு சொல்லுங்கள். வீட்டில் ஒரு முதலாக 25,000 ரூபா கொடுத்தேன் ஒரு பையனுக்கு. அவன் டீ கடை வச்சுருக்கான். அவன் வீட்டில் பின்னால் உள்ள செவுறு உடஞ்சி ஒரு தட்டு கூட இல்லை வீட்டில். இவ்வளவுக்கு நல்ல ஒரு கிட்டத்தட்ட அவனுக்கு லாஸ் ஆகிருக்கிறது ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும். டிவி, வாஷிங் மிஷின் எல்லாம் போய்ட்டு ஆற்றுல. ஒரு தட்டு கூட இல்லை. அவனை தான் முதல்ல கூப்பிட்டு, அப்போ என்கிட்ட ரூபாயே இல்லை அக்கௌண்ட்டில், என் கையில் ஒரு செக் எழுதி கொடுத்து 25,000 ரூபா உடனே கொடுத்து நீ வீட்டுக்கு வேண்டியதை பண்ணிக்கோங்கன்னு சொன்னோம். அதனால் மக்கள் வந்து ரோட்டரியில் இருக்க தனவந்தர்கள், என்னால் வளர்க்கப்பட்ட நிறைய தலைவர்கள் இருக்காங்க ரோட்டரியில். அவர்களெல்லாம் மனமும் வந்து அவங்க என்னென்ன கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.